ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு மெயில் வந்திருந்தது. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு ப்ளஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து 3 மில்லியன் ரீச் ஆனோடனே எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. யுவர் சேனல் இஸ் ஆன் ரைஸ், யூ கேன் நவ் அப்ளை டு த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த மெயிலில் போய் நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். நான் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி தான் இதெல்லாமே அப்ளை பண்ணினேன். நான் இதை டோட்டலாக ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். புரிகிற மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிடும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அப்ளை நவ் கொடுத்துக்கணும். எனக்கு இது உள்ளே போனோன்னே இந்த மாதிரி தான் இந்த பேஜ் இருந்தது. எனக்கு என்ன 3 மில்லியன் தான் நான் ரீச் பண்ணியிருக்கேன். 10 மில்லியன் நான் ரீச் பண்ணலை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டெப் மட்டும் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பேஸ்ட் டேர்ம்ஸ். இது வந்து தேர்ட் ஸ்டெப். இப்போ நமக்கு ஜஸ்ட் இது என்ன ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. எப்படி ரெவென்யூ கால்குலேஷன் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நமக்கு பே பண்ணுறாங்க, நம்ம என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, மார்க்கெட்டிங், அந்த மாதிரி எல்லா விஷயமுமே இதில் இருக்கும். அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. முடிஞ்சுது. பேஸ் டேர்ம்ஸ் வந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் இது லோட் ஆகும். அது ஃபஸ்ட்டு அப்போவே வந்து நமக்கு டிக் ஆயிரும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, சைன் அப் ஃபார் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கும். இது வந்து ஸ்டெப் 4. நமக்கு ஸ்டெப் 4ல் வந்து சைன் அப் ஃபார் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படியே வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கணும். அது ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இன்னொரு 3 ஆப்ஷன் காட்டும். எஸ், ஐ ஹாவ் அன் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆடுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கொடுத்துக்கோங்க. இல்லை, எனக்கு வந்து இல்லை, நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னா செகண்ட் ஆப்ஷன், நோ ஐ நீட் டு க்ரியேட் ஒன். இல்லை, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ டோன்ட் நோங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஐ நீட் டு க்ரியேட் ஒன் அந்த ஆப்ஷன் கொடுத்தேன். நான் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாமான்னு யோசித்தேன். பட் வந்து எனக்கு தெரியும் நான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு க்ரியேட் பண்ணலை. அதனால் வந்து நான் வந்து க்ரியேட் ஒன் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இல்லை, எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐ டோன்ட் நோங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அப்ளை பண்ணவே முடியல நிறையா. ஏன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் வந்து நம்ம இப்போ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பொறுமையாக தான் நான் பண்ணினேன். உங்களுக்கு அதை வந்து கொலாஜ் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக, எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக தான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து நோ ஐ நீட் டு க்ரியேட் ஒன் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே என்னோடய அக்கௌண்ட்டெல்லாம் காமிச்சது. இப்போ என்னோடய மொபைலில் வந்து 4-5 இமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் எந்த அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். 4-5 இமெயில் அக்கௌண்ட்டில் வந்து எது வந்து என்னோடய யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் செக் பண்ணிக்கிட்டேன். அதை செக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த அக்கௌண்ட் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டாக நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே உள்ளே வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாம் காமிக்குது. என்னோடய சேனல் நேமு, என்னோடய கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரி நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நம்மளோட அட்ரஸு, டீட்டெயில் இதெல்லாமே கேட்கும். அதெல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போது டோட்டலாக வந்து எனக்கு இது ஃபுல்லாகவே புரியறதுக்கே எனக்கு 1 டே ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லை. எல்லாமே இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி இருந்தது. நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்களே அப்ளை பண்ணிடலாம். இந்தியா நம்ம கண்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு செட்டப் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். நம்மளோட அக்கௌண்ட் வந்து அவங்க செட்டப் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. ஒன்ஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய யூடியூப் அக்கௌண்ட், யூடியூப்பில் நம்ம கொடுக்குறக்கூடிய அக்கௌண்ட்டு தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஒன்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு செட்டப் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 3 மில்லியன் வியூஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஒரு சில அட்வான்டேஜஸ் கொடுக்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்ஸு ப்ளஸ் வந்து நம்ம சூப்பர் சேட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க.
ஆடு வச்சு ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 10 மில்லியன் வியூஸ் வந்து கண்டிப்பாக போயிருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம், நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம், நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம், நம்மளுடைய யூடியூப் பாலிசியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு இது வந்து எனேபிளே ஆகும் ஃபஸ்ட்டு. அதனால் இதை கொடுக்குறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இவ்வளோ 2, 3 டைம் சொல்கிறேன். ஆட்சன்ஸ் யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் நான் சும்மா ரீட் பண்ணி பார்த்தேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரீட் பண்ணி பார்த்தேன். செட்டப் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம் நம்ம. இது செட்டப் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இது வந்து ரிவ்யூ பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்போவே வந்து டிக் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து நமக்கு வந்து டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதில் 30 டேஸ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அவ்வளோ நாளாக ஆகாது. நான் டிக் பண்ணோன்னே இப்போ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் கேட்குது. என்னோடய இன்ஃபர்மேஷன், என்னோடய பேர், அட்ரஸ் எல்லாம் கேட்கும். அது வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்கு ஃபர்தராக அதுதான் வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு லெட்டர்லாம் வரும், அந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நம்மளோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், மெயில் ஐடியில் கரெக்டாக இருக்கணும். நான் இதில் வந்து என்னோடய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கொடுத்து சப்மிட் கொடுத்துருவேன். இப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஒரு 6 ஹவர்ஸ் இந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. பட் இது டோட்டலாகவே எனக்கு ஒரு 1 டேயில் வந்து ஃபுல்லாகவே வெரிஃபை ஆகிடுச்சு. அட்ரஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக எந்த அட்ரஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எல்லாமே நமக்கு மெயில் வழியாகவே ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ மெயில் ஐடியும் நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி, உங்களை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கிற மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இது கஸ்டமர் ப்ரொஃபைல் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறையா வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி ப்ரௌசர் போட்டு பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. எனக்கு மானிட்டைசேஷன் ஆனதுனால என்னோடய ஆட் மூலியமா வரும், அந்த மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு அந்த மாதிரி கிடையாதுங்கிறது நான் ரொம்ப 2-3 டேஸ் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சுது. இப்போ இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் வி ஆர் ரிவ்யூயிங் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ரீடைரக்ட் டு யூடியூப், அவ்வளோதான், நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ரெஃப்ரெஷ் ஆகி நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜ்குள்ளே போயிடுச்சு. இது முடிஞ்ச உடனேவே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி போட்டு, ஆட்சன்ஸ் ஐடின்னு போட்டு, ஆட்சன்ஸ் ஐடி ப்ளஸ் என்னோடய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு மெயில் ஒன்று வந்துருச்சு. லோட் ஆகுது, நீங்கள் எது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பேக் வந்துட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதும் வந்து போயிடும். அதனால் அப்படியே இருந்துச்சு. இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. இப்போ எனக்கு வந்து உடனேவே எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மெயிலுக்கு, கம்யூனிகேஷன் மெயிலுக்கு வந்து மெயில் வந்திருந்துச்சு. அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பாருங்கள் வந்துருச்சு. கங்க்ராட்ஸ் டு யுவர் யூடியூப் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. உங்களோட ஐடி இதுதான், இந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சு. இப்போ இதில் ஏதாவது சேஞ்ச் வேணும், பாஸ்வேர்டு மாற்றணும், அந்த மாதிரினா நம்ம மாற்றிக்கலாம். நான் அதெல்லாம் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் போனோன்னா, இப்போ இந்த ஸ்டெப் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, கெட் ரிவ்யூடு. அவங்க இது 2மே முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்மளுடைய இதை ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளோடதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. ரிவ்யூ பண்ணி பார்த்து எனக்கு 3மே டிக் ஆகிடுச்சு. எனக்கு அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வந்து 3மே டிக் ஆகிடுச்சு. யூ ஆர் அ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு வந்துருச்சு. அந்த பேஜ்குள்ளே போனோடனே நவ் யூ ஆர் அ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அது எனக்கு வந்து மெயில்லையும் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நவ் யூ ஆர் அ யூடியூப் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி மெயிலும் வந்துருச்சு. நான் என்ன நினச்சேன், இப்போ மெம்பர்ஷிப், சூப்பர் சேட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டெப் 6 வந்து மெம்பர்ஷிப், சூப்பர், இது 2யுமே நம்ம எனேபிள் பண்ணணும். மெம்பர்ஷிப் பண்ணதை நான் ரெக்கார்ட் பண்ணல. அது ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். 3 லெவல் இருக்கும். நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சூப்பர் சேட் அப்படிங்கிறதுல போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதெல்லாமே எனேபிள் பண்ணிட்டேன். மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் வந்து யாராவது ஜாயின் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லெவல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சூப்பர் சேட் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஆனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், இப்போ நீங்கள் போடுற லைவ் வீடியோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக போகும், அந்த மாதிரி.
நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து 3 லெவல் இருக்கும். அந்த லெவல்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன லெவல் வேணும், என்ன அமௌண்ட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய யூடியூப் சேனலில் நான் ஜாயின் பண்ணுறேன்னா, எனக்கு அந்த லெவல்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும். அதுவும் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த சூப்பர் சாட் இது 2 மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு இந்த 3 மில்லியனுக்கு வந்து எனேபிள் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வாட்ச் பேஜ் ஆடு வர்றது மூலிமா நம்மளுக்கு ரெவென்யூ கிடைக்கிறது வந்து அடுத்த ஸ்டெப்பில் தான். நம்ம 10 மில்லியன் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து எனேபிள் ஆகும், அன்லாக் ஆகும். எனக்கு இந்த மாதிரி தான் மெயில் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூ ஹேவ் பீன் அக்செப்டட் டு தி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். அதாவது இப்போ இந்த 3 மில்லியன் ரீச் பண்ணது மூலமாக என்னால் ரெவென்யூ பண்ண முடியும். எதை வச்சுன்னா இந்த மெம்பர்ஷிப் அண்ட் சூப்பர் சாட்ஸ் வச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ஆட் மூலிமா நம்மளுக்கு ரெவென்யூ வரணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த 10 மில்லியன் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகும். நான் இது தெரியாமல் அந்த அன்லாக் பண்ணுறக்கு என்னன்னு தெரிலன்னு ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம இப்போ 3 மில்லியன் ரீச் பண்ணதுனால இந்த ஆப்ஷன் எல்லாம் இதாகிடுச்சு. எனக்கு யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி எல்லாமே டிக் ஆகிட்டு இந்த மாதிரி சூப்பர் சாட்டும் மெம்பர்ஷிப்பும் ஆன் ஆகிருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 10 மில்லியன் ரீச் பண்ணிட்டோன்னா அது ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் தான் இருக்கும் நம்ம ஆட் மூலிமா பண்ணுறது. எனக்கு அது ரீச் பண்ணோன்னே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.